Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜன்னல் கம்பியை பயன்படுத்தி மல்லிப்பூ மாலை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏதாச்சும் வீட்ல இருக்கக்கூடிய ஜன்னல் கம்பியில இந்த மாதிரி நம்ம நூலை வந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த நூலை வந்து நார்மலா நம்ம எப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 3 முடிச்சு போட்டுக்கிறேன். அப்பதான் நூல் வந்து கழலாம இருக்கும். 3 முடிச்சு போட்டுட்டு இந்த சின்னதா இருக்கக்கூடிய நூலை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ வந்து நம்ம பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூ கட்டுறது பார்த்திங்கன்னா 2 நூலுக்கு நடுவில் வந்து ஒரு பூவாக வச்சுட்டு 2 நூலுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூலை போட்டு கீழ் சைடாக இழுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் மல்லிப்பூவை வைக்கும்போது மட்டும் 2 முடிச்சு போட்டுக்கோங்க. அடுத்தடுத்த பூலாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கழலாமல் இருக்கும், டைட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பூவுக்கு வந்து முடிச்சு போடும்போது நல்லா டைட்டாக இழுத்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பூ வந்து லூஸ் ஆகி கொட்டாமல் இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பூ வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். டைட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை இழுத்திங்கனாலே போதும். பூ வந்து எந்த ஸ்டேஜில் அறுந்துடுதுன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் டைட்டாக இழுத்துக்கலாம். அதனால் நீங்கள் பயப்படாமல் நல்லா டைட்டாக இழுத்துக்கலாம். நான் ஒவ்வொரு பூவையுமே 2 சைடாக வச்சுட்டு பாருங்கள் நல்லா டைட்டாக தான் இழுத்து விடுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக இழுக்கிறேன்ட்டு. பூ வந்து அறுக்கலை. நல்லா டைட் இருக்கிறதுனால பூ வந்து நமக்கு லூஸ் ஆகி கொட்டாமல் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் எவ்வளோ பெரிய மல்லிப்பூ மாலை வேணாலும் கட்டிக்கலாம். மல்லிப்பூன்ட்டு இல்லை, எந்த பூவை பயன்படுத்தி வேணாலும் இதே மெத்தடில் நீங்கள் மாலை கட்டிக்கலாம். நடுவில் வந்துட்டு ரோஜா பூ கூட வச்சு நீங்கள் கட்டுறது இருந்தால் கட்டிக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே தோசை கரண்டியை பயன்படுத்தி சாமந்தி பூ மாலை எப்படி கட்டணுன்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். தோசை கரண்டியை பயன்படுத்தியும் நீங்கள் எல்லா வகையான பூ மாலையும் செய்யலாம். பாருங்கள், இதே மெத்தடில் நம்ம வந்துட்டு இந்த பூ மாலையை கட்டிக்கலாம். இது வந்துட்டு பூ வந்து கொஞ்சம் பூத்தா மாதிரி இருக்குது. இன்னுமே நீங்கள் கொஞ்சம் மொட்டாக வாங்கி கட்டினீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நமக்கு வந்து அடர்த்தியாக கட்ட முடியும். இதே மாதிரி ஓரளவுக்கு கட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செய்யும்போது வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 10 பூக்கிட்ட நீங்கள் அடுக்கி கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக இதை கட்டி முடிச்சிடலாம். பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி கட்டி தலைக்கும் வச்சுக்கலாம். சாமி படங்களுக்கும் நம்ம வந்து பூ வைக்கலாம். பாருங்கள், கடைசியாக இந்த மாதிரி கட்டிட்டு ஒரு 3 முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் டைட்டாக இருக்கும், லூஸ் ஆகாமலும் இருக்கும். இந்த மாதிரி 3 முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூலை வந்து கட் பண்ணிடலாம். நம்ம அவ்வளோதான், நம்மளோட மல்லிப்பூ மாலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தலைக்கு வைக்கிறதா தான் நீங்கள் இதை அப்படியே வச்சுக்கலாம். ஒருவேளை இன்னுமே உங்களுக்கு மாலை மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த பூவை வந்து லைட்டாக முறுக்குனா மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். கையாலையும் இந்த மாதிரி தேய்க்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் சுற்றியும் விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால எல்லா சைடுமே நமக்கு வந்து பூ இருக்கும், ஒரே சைடு இல்லாமல். அதனால் நமக்கு சூப்பராக மாலை மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுவே நீங்கள் மொட்டில் கட்டினீங்கன்னா இன்னுமே நமக்கு பூத்ததுக்கப்புறம் அடர்த்தியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் கட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விநாயகர் சதுர்த்திக்கு வீட்லேயே சப்பாத்தி மாவை பயன்படுத்தி எப்படி விநாயகர் செய்து ஈஸியாக வழிபடலான்ற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.